உங்கள் வாழ்க்கையில் இனிமேல் நடக்கவே நடக்காது, இது முடிஞ்சு போச்சு, நம்மளுக்கு இதுக்கப்புறம் அர்த்தம் இல்லை, ஏன்னா இட்ஸ் லைக் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு எடுக்க நினைக்கிறாங்க, இதெல்லாம் தாண்டி நம்மளுக்கு நடக்காது அப்படின்னு எதாவது நெகட்டிவாக நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு அதை அப்பயே மாற்றிடுங்க. ஏன்னா இன்றைக்கி ரீடிங் நீங்கள் நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயம் நடக்க போகுது. அது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இன்றைக்கி பிரபஞ்சம் உங்களுக்கு யாரோ ஒருத்தங்களுக்கு இந்த ரீடிங் ரொம்ப அவசியம். எல்லாத்துக்கும் பொருந்துமான்னு எனக்கு தெரியல, பட் ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக இருக்குது. இது பார்த்திங்கன்னா பேரல் பார்க்கர் ப்ரோ. அதாவது நீங்கள் பார்க் பண்ண இட்ஸ் லைக் நீங்கள் ரொம்ப எஃபிஷியன்ட். பட் எனக்கு இதை பார்த்தோன்னையும் உங்கள் லைஃப் நீங்கள் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்துகிட்டு போயிட்டுருங்க. ஆனால் எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ரொம்ப எஃபிஷியன்ட் அப்படின்னா நீங்கள் பேரல் பார்க்கிங் கொஞ்சம் டிஃபிகல்ட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. ஸோ நீங்கள் ரொம்ப பர்ஃபெக்டாக அதெல்லாம் இன்ச்சு கூட இது பண்ணாமல் சூப்பராக பார்க் பண்ணுவீங்க. இல்லைனா லைஃப் அந்த மாதிரி தான் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. ஆனால் உங்களுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு இடைஞ்சல் வந்துகிட்டே இருக்குது. இனிமேல் உங்கள் லைஃப்பில் வெறும் பாசிட்டிவ் சேஞ்சஸ் மட்டும்தான் இருக்க போகுது. இவ்வளோ நாளாக நீங்கள் கற்றுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது உங்கள் வாழ்க்கையில் எப்படி பார்க் பண்ணுது அப்படின்னு கற்றுக்கும் போது நடக்கிற சில விஷயங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் இது வரைக்கும் நடந்துகிட்டு இருந்தது. ஆனால் இனிமேல் உங்களுக்கு எல்லாமே பர்ஃபெக்டாக நடக்கும். இட்ஸ் லைக் இன்ச்சு கூட நீங்கள் பிசகாமல் சூப்பராக நீங்கள் இனிமேல் பண்ண போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா உங்களை சுற்றி ஒரு எனர்ஜி வேம்பயர் எனர்ஜி இருக்குது. இட்ஸ் லைக் எனர்ஜி வேம்பயர் அப்படின்னா பார்த்திங்கன்னா த ஹியூமன் சார்ஜர்னால் எல்லாத்தோட எனர்ஜியை இட்ஸ் லைக் உறிஞ்சிருது. எப்படின்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் பாட்டுக்கு நிம்மதியாக போயிட்டுருப்பீங்க. இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு நெகட்டிவ் எனர்ஜியை டைரெக்டாக தான் இவங்க பண்ணணும் அவசியம் இல்லை. யாரையாவது இட்ஸ் லைக் இன்ஃபில்ட்ரேட் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே யாரையாவது ஒரு நெகட்டிவ் எனர்ஜியோடு அனுப்புவாங்க. இட்ஸ் லைக் இந்த மாதிரி விஷயங்கள் நிறைய நடக்கும். உங்களுக்கு நம்பிக்கை இல்லைனா கூட கொஞ்சம் கூர்ந்து உங்கள் வாழ்க்கையை கவனிச்சிங்க. காலையில் நீங்கள் போகும்போது நல்ல மூடில் போவீங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா யாராவது உங்களை இடைஞ்சல் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அப்போ தான் நீங்கள் உங்களோட பவுண்ட்ரிஸை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும். அப்படி நீங்கள் படிப்படியாக பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா உங்களோட வாழ்க்கை இந்த பேரல் பார்க்கர் ப்ரோ மாதிரி தான் சூப்பராக இருக்கும். நீங்கள் எங்கே போய் என்ன மாதிரி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ வாழ்க்கை அப்படி போய் கச்சிதமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி இது இட்ஸ் லைக் வி வில் கோ டீப். அப்போ தான் உங்களுக்கு புரியும். பட் உங்களை சுற்றி ஒருத்தவங்க உங்களை கெடுக்கிறதுக்கு 24/7 வேலை செஞ்சுட்டே இருக்காங்க. அது இல்லாமல் இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா உங்கள் எனர்ஜியை உரியணும்னு நினைக்கிறாங்க, எனர்ஜியை ட்ரைன் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அது எதனால்? க்ரியேட்டிவிட்டி. நீங்கள் ரொம்ப க்ரியேட்டிவ் பர்சன், உங்களுக்கு எனர்ஜி ரொம்ப தேவை. இல்லைனா நீங்கள் எப்போவுமே அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிக்கிற ஆள். அதனால் உங்களுக்கு வாழ்க்கையில் பிரச்சனையை உண்டு பண்ணால் நீங்கள் இந்த க்ரியேட்டிவிட்டியை இழந்துருவீங்க அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் இல்லை, நீங்கள் அப்படி இழக்க போகிறதில்ல. இங்கே பாருங்கள், நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க. உங்களை சுற்றி ஒரு லாயல் எனர்ஜியும் இருக்குது. லைக் காதலாக இருக்கட்டும், கெரியராக இருக்கட்டும், நீங்கள் பண்ணுற ஒர்க்காக இருக்கட்டும், நீங்கள் ரொம்ப ரொம்ப லாயலாக இருப்பீங்க. அதுதான் உங்களுக்கு பெரிய பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அதுதான் உங்களுக்கு ஒரு பிரேக் த்ரூவையும் கொடுக்க போகுது. அந்த எனர்ஜி தான் உங்கள் லாயல்ட்டி, உங்களோட க்ரியேட்டிவிட்டி தான் உங்களை இந்த பேரல் பார்க்கர் ப்ரோ மாதிரி ஆக்க போகுது நியர் ஃப்யூச்சரில். இது நியர் ஃப்யூச்சர் எனர்ஜி தான், இப்போ இல்லை. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், உங்களோட க்ரியேட்டிவ் எப்போ பார்த்தாலும் எல்லோரும் இது பண்ணுறாங்க அப்படின்னு பண்ணாமல் அவுட் ஆஃப் த பாக்ஸ் யோசிங்க. இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா இதில் நீங்கள் ரொம்ப லாயலாக இருக்கீங்க. இல்லைனா உங்கள் காதலாக இருக்கட்டும், உங்கள் கரியராக இருக்கட்டும், அதுவும் உங்களுக்கு லாயலாக இருக்குது. ஆனால் இப்படி தலைகீழ பார்த்திங்க அப்படின்னா ஒரு கண்ணு மட்டும் உங்களை பார்த்துட்ருக்கு. ஐ திங்க் உங்களால் கேமராவில் பார்க்க முடியும், கிளியராக பார்க்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஓகே, இங்கே ஒரு கண்கள் உங்களை உத்து கவனிச்சிட்ருக்கு. இது ரிவர்சல் எனர்ஜி. இந்த பக்கம் பார்த்திங்க அப்படின்னா ஸோ இதுதான் அந்த காமிக் எனர்ஜி. உங்கள் வாழ்க்கையில் எதையாவது ஒரு சலனத்தை உண்டு பண்ணி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னாடி போக விடாமல் தடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இதுதான் இதனால் உங்களுக்கு நான்லாம் அப்படி ஆக மாட்டேன் அப்படின்னு நீங்கள் நினச்சவங்க தான் இனிமேல் அப்படி ஆக போகிறீங்க. நீங்கள் முக்கியமாக என்ன விஷயத்தில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்னா உங்களோட ஹெல்த்தில் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் போதும். ஹெல்த் இஸ் வெல்த் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் முன்னாடி போகும்போது என்ன சலனங்கள் உங்கள் வாழ்க்கையில் வந்தாலும் அதை எப்படி நீங்கள் ஹேண்டில் பண்ணணுங்கிறத நம்ம பார்க்கலாம். பட் இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்தது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்? கண்டிப்பாக லக் உங்களுக்கு ஃபேவராக இருக்குது. உங்களுக்கு கொஞ்சம் கூட அதெல்லாம் சந்தேகமே வேணாம். நீங்கள் எவ்வளோ தான் அடி வாங்கியிருந்தாலும் சரி, இது ஃப்யூச்சர் எனர்ஜி. அடி வாங்கியிருந்தாலும் சரி, இனிமேல் உங்கள் வாழ்க்கை அடி வாங்க போகிறதில்ல. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் க்ரியேட்டிவிட்டி, ஈகிள், ஹையர் பெர்ஸ்பெக்டிவ் உங்களுக்கு வேணும். இங்கே பாருங்கள், லாயல்ட்டி. சரி, டு பி ஃப்ரேங்க், இட்ஸ் லைக் தே ஆர் வாட்சிங் யூ. இங்கே பாருங்கள், மஸ்கிட்டோ, பிளட் சக்கர். நான் சொல்லலை இங்கே த ஹியூமன் சார்ஜர். இதுவும் ஹியூமன் சார்ஜ் தான். உங்கள் பிளட்டை தான் சக் பண்ணுவாங்க. உங்களை சுற்றி நிறைய பேர் உங்கள் ரத்தத்தை உறிஞ்சதுக்கு சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் என்ன பண்ணணும்? கொசுவத்தி வைக்கணும், ஏன்னா கொசு வலை கட்டணும். அவ்வளோதான் மேட்ரு.
அதாவது பவுண்ட்ரிஸ், அதுதான் சொல்ல வரேன். பவுண்ட்ரிஸ் ரொம்ப ரொம்ப அவசியம் உங்களுக்கு. பவுண்ட்ரிஸ் இல்லை அப்படின்னா உங்களால் எதையும் சாதிக்க முடியாது. இந்த மாதிரி வந்து உங்களோட எனர்ஜியை வந்து சப்போஸ் நான் எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ல, நீங்கள் ஒர்க்குக்கு போகிறீங்க, உங்களோட ப்ராஜெக்ட் வேறு, நீங்கள் வந்து ஒரு பிளானில் போவீங்க, டிஃப்ரெண்ட் பிளானில். இந்த ஹியூமன் சார்ஜர் எனர்ஜி என்ன பண்ணும் உங்களுக்கு வந்து, ஒன்றா உங்கள் ஆஃபீஸில் யாராவது கைக்குள்ளே போட்டுக்கோங்க, மேலே பவரில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுப்பாங்க. இல்லைனா நீங்கள் பண்ணுற ஒர்க் எல்லாத்தையும் தப்பு கண்டுபிடிக்கிறது, சின்ன சின்ன வந்து கேப்ஸில் போடல, இல்லைனா வந்து ஃபுல் ஸ்டாப் வைக்கல, கமா போடல, இந்த மாதிரி ரொம்ப கேவலமாக ரொம்ப குப்பைத்தனமாக இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணி உங்களை மைண்டை டிஸ்டர்ப் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் எல்லாம் நீங்கள் என்ன நினச்சிக்கணும், நீங்கள் சண்டை போடணும் அதெல்லாம் உங்கள் மைண்டை ரொம்ப கிளியராக வச்சுக்கோங்க. ஓகே, நாம் யாரும் வந்து இங்கே வி ஆர் நாட் ஷேக்ஸ்பியர். நம்ம வந்து வி நோ த லாங்குவேஜ், அவ்வளோதான் நம்மளுக்கு தேவை. வி ஆர் சர்வைவிங். லாங்குவேஜ் வந்து ஒன்லி ஃபார் கம்யூனிகேஷன், அவ்வளோதான், டாட். அதுக்கு மேலே நீங்கள் எதையும் பற்றியும் கவலைப்படாதீங்க. ஓகே, அப்படி இல்லையா, ஓகே லேர்ன் பண்ணிட்டா போச்சு அப்படின்னு நீங்கள் பாசிட்டிவாக எடுத்துகிட்டு போகணும். நீங்கள் சண்டைக்கு போகாதீங்க, நீங்கள் அப்செட்டாகவும் ஃபீல் பண்ணுங்க. இதுதான் வந்து அவங்களோட டாக்டிக். சும்மா எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையை, உங்களோட மூடை கெடுக்க யாரெல்லாம் முயற்சி பண்ணாங்கன்னு நீங்களே ஒரு லிஸ்ட் எடுத்துடலாம். அந்த லிஸ்ட் எல்லாத்தையும் அப்படியே எட்டி வச்சுட்டே வந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்கள் வாழ்க்கை வந்து இந்த ப்ரோ லைஃப் மாதிரி ஆகிடும். ஈகிள், நான் இந்த ஈகிள் பாருங்கள், பின்னாடி வந்து புறா இருக்குது. இது வந்து கண்டிப்பாக காதல் இல்லைனா சப்போர்ட் உங்களுக்கு இருக்குது. வெள்ளை புறா பார்த்திங்கன்னா சமாதானம். இது வந்து உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ், டிவைன் ப்ரொடெக்ஷன் எல்லாமே. இந்த லாயல்ட்டி உங்கள் காதலாக கூட இருக்கலாம். உங்கள் காதல் தான் உங்களோட வந்து பாஸ்ட் லைஃப் கனெக்ஷன் கண்டிப்பாக. அதே சமயம் பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஜென்டிலாக, நீங்களும் ரொம்ப ஜென்டிலானால் உங்களை நேசிக்கிறவங்க இல்லைனா உங்களோட ஜாப், உங்களோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே வந்து ரொம்ப அப்படியே ஜென்டிலாக, ரொம்ப அப்படியே ப்ரீஸ் மாதிரி இருக்கும். உங்களை வந்து அலக்களிக்க வைக்கிறது தான் எங்களோட இன்டென்ஷன். இதில் பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு ஒரு சீக்ரெட் சொசைட்டி, உங்களை எப்போவுமே வந்து அவங்க பார்த்துட்டே இருப்பாங்க. இது வந்து ஈகிள் தான். பட் இது வந்து கருடன். நம்மளுக்கு ஈகிளுக்கும் கருடனுக்கும், நம்மளுக்கு கழுகுக்கும் கருடனுக்கும் நம்மள எல்லாத்துக்கும் வித்தியாசம் தெரியும். கழுத்து வெள்ளையாக இருந்தால் கருடன், இல்லைனா கழுகு. ஸோ உங்களுக்கு இருக்கிறது கழுகு இல்லை, சாரி கருடன். இந்த மாதிரி கன்ஃபியூஷன் தான் வருது உங்கள் வாழ்க்கையிலையும். ஸோ யூ ஆர் கன்ஃபியூஸ்ட். ஆக்சுவலாக யூ ஆர் ப்ரொடெக்டட். பிரபஞ்சம் தான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணியிருக்காங்க, எஸ்பெஷலி பெருமாள். உங்களுக்கு பெருமாள் வழிபாடு பிடிக்கும்னா கண்டினியூ பண்ணுங்கள். இங்கே வந்து கொடுத்துருக்கிறது ஈகிள் தான். அதாவது இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா இதர் உங்களை வந்து ஒரு கேமரா, இல்லைனா வந்து உங்களோட சோஷியல் மீடியாவை ஸ்டாக் பண்ணுறது, இல்லைனா வந்து உங்கள் பக்கத்தில் இருக்கவங்கள வந்து யூஸ் பண்ணி உங்களை ஸ்டாக் பண்ணுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க. ஆனால் அதே தான் வந்து உங்களுக்கு ப்ரொடெக்ஷன். அது எப்படி ப்ரொடெக்ஷனாக மாறுங்கிறது பிரபஞ்சத்துக்கிட்ட விட்டுருங்க. நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் ஒரே ஒரு விஷயந்தான், ஃபோக்கஸ் ஆன் யுவர் ஹெல்த், ஸ்டெபிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி, அவ்வளோதான். இது ஃப்யூச்சர் எனர்ஜி. ஃப்யூச்சரில் என்ன பண்ணணும், ரேபிட் எப்போவுமே வந்து லக்கோட ஒரு விஷயம். அபண்டன்ஸ், ஃபர்டிலிட்டி, க்ரியேட்டிவிட்டி நான் சொல்லலை, சென்சிட்டிவிட்டி, விட், அவேர்னஸ், டைஜஷன், சர்வைவல் இன்ஸ்டிங்ஸ், இது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப அவசியம். அதாவது ஃப்யூச்சரை நீங்கள் ரொம்ப ரொம்ப வெல்தியாக இருக்க போகிறீங்க. அதாவது நிறைய பணம், காசு, அபண்டன்ஸ்னால் பணம் காசுக்கு மட்டும் இல்லை, ஹெல்த்தும் கூட தான், எல்லாமே வரப்போகுது. க்ரியேட்டிவிட்டியும் இங்கே இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாத்தையும் உங்களால் ஈஸியாக கிரகிச்சிட முடியும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லாத்த பற்றி ஞானம் உங்களுக்கு இருக்கும். சீக்கிரமாக நீங்கள் வந்து சாப்பிட்றத ஜீரணிச்சிடுங்க. இன்ஃபர்மேஷன் ஆகட்டும், சாப்பாடாகட்டும், அதான் ஹெல்த்தியாக இருக்க போகிறீங்க. உங்களோட ஹெல்த் வந்து திரும்ப வந்துடும் உங்களுக்கு. அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நீங்கள் வந்து கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் வந்து பயப்படக்கூடாது. அதே மாதிரி ட்ரிக்ஸ்டர் எனர்ஜி, அதாவது எல்லா இடத்துலையும் நியாயமாக போகணும். லாயல்ட்டி ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் எங்கேயாவது வந்து ஒரு அடி பிளறனீங்க, கரெக்டாக தான் சொல்கிறேன், தப்பாக வச்சிங்க அப்படின்னா முடிஞ்சு போச்சு. ஏன்னா இவங்க வந்து கழுகு மாதிரி உங்களை வட்டம் போட்டுட்டே இருப்பாங்க, உங்களை பார்த்துட்டே இருப்பாங்க. எப்போயாவது ஒரு அடி, ஒரு சின்ன தப்பு பண்ண மாட்டிங்களா அப்படின்னு பார்த்துட்டே இருப்பாங்க, கழுகு மாதிரி. அப்படி பண்ணிங்க மாட்டிக்குவீங்க. தாட்ஃபுல் ஆக்ஷன் இருக்கணும். யோசித்து தான் நீங்கள் வந்து செயல்களில் வந்து ஈடுபடணும். சின்ன தப்பு தானே, இதனால் என்ன ஆகிட போகுது அப்படின்னு எதுவுமே பண்ணாதீங்க. ஒரு ரூபா கூட யாரையும் ஏமாற்றாதீங்க. ஒரு சின்ன விஷயத்தில் கூட தப்பு பண்ணாதீங்க. அது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுதான் உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும். அந்த எனர்ஜி தான். நேரில் வந்து யாரும் ப்ரொடெக்ட் பண்ண போகிறதில்ல. பட் தர்மம் தலை காக்கும்னு சும்மா சொல்கிறதில்ல. ஸோ நீங்கள் தர்மத்தோட வழியில் நடந்தாலும் அது வந்து தலையை காக்கும். இட்ஸ் லைக் தர்மர் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். தர்மர் தான் கடைசியில் வந்து என்ன சொல்கிறது, சொர்க்கத்துக்கு போனார். வேறு எந்த யாரும், எல்லாருமே இறந்துட்டாங்க. பஞ்ச பாண்டவர்கள் எல்லாருமே இறந்தாச்சு. தர்மர் மட்டும்தான் மேலே போனார் மோட்சத்துக்கு. ஸோ அந்த மாதிரி தான் தர்மம் தலை காக்கும். அதுதான் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. நாம் இப்போ வந்து
ஓவராலாக பார்த்தாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான மெசேஜஸ். இது இது இப்படி இப்படி பண்ணுங்க அப்படின்னு பிரபஞ்சம் ஏதாவது சொல்கிறாங்களான்னு பார்க்கலாம். ஸோ நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் லாயலாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையில் காதல் வந்து இருக்குது உங்களுக்கு சப்போர்ட் அப்படின்னா, இங்கே பாருங்கள் 10 ஆஃப் கப்ஸ். நீங்கள் ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்க போகிறீங்க. உங்கள் சந்தோஷத்துக்கு ஒரு குறையும் இருக்காது. நீங்கள் பண்ண வேண்டியது எல்லாமே நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க, தப்பே பண்ணாதீங்க. ஒரு ஒரு சின்ன நொடி கூட தப்பு பண்ணிடாதீங்க. நீங்கள் உங்கள் பவரில் ஸ்டாண்ட் பண்ண போகிறீங்க. இது பார்த்தீங்கன்னா ஷா ஆஃப் ஸ்டாப்ஸ் வந்து கிங் ஆஃப் வான்ஸ் எனர்ஜி, அதாவது கோ கெட்டர். ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடாது. அதாவது க்ரியேட்டிவிட்டி உங்களுக்கு இருக்குது, பேஷன், உங்களுக்கு எது பிடிக்குமோ அதை நீங்கள் செய்யணும். டாட்டர் ஆஃப் சோட்ஸ் அதே மாதிரி தான். ரொம்ப ரொம்ப நேர்மையாக இருக்க போகிறீங்க. ரொம்ப யோசிச்சு, ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சோர்ட் எனர்ஜி வந்து மண்டை, திங்கிங் ப்ராசஸ், ரொம்ப அழகாக யோசிப்பீங்க. எப்படி சொல்கிறது, ரொம்ப கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனுக்கு கூட ரொம்ப தெளிவாக யோசிச்சு ஒரு யூனிக் வழியை கண்டுபிடிச்சிருவீங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் தான் உங்களோட ப்ளஸ் பாயிண்ட். சன் கார்டு அது. ஏஸ் ஆஃப் காயின்ஸ். கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் காதல் இருக்குது. பார்க்குறது பெண்ணாக இருந்தால் சரி, ஆண் உங்கள் வாழ்க்கையில் தான் உங்களோட சப்போர்ட் சிஸ்டம். இந்த பர்சன் பார்த்திங்க அப்படின்னா கோ கெட்டர், ஸ்மார்ட் பர்சன். அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் ஈஸியாக வந்து ஒருத்தங்க பேலன்ஸ் பண்ணுவீங்க. நீங்கள் ரொம்ப அறிவாக யோசிப்பீங்க. இந்த பர்சன் வந்து எல்லாத்தையும் வந்து ரொம்ப லைட் ஹார்ட்டட் எனர்ஜியாக எடுத்துகிட்டு போவாங்க. உங்களோட ஸ்ட்ரென்த் தான் உங்கள் 2 பேர்த்தையுமே முன்னாடி கொண்டு போகும். உங்களோட ஸ்ட்ரென்த் தான் இந்த மேஸ்குலினுக்கும் ப்ளஸ் பாயிண்ட், உங்களுக்கும் ப்ளஸ் பாயிண்ட். இங்கே பாருங்கள், ஏஸ் ஆஃப் காயின்ஸ், மலிகா ஆஃப் கப்ஸ், மலிகா ஆஃப் குயின் ஆஃப் கப்ஸ். உங்களோட கம்பேஷன் விலை மதிக்க முடியாது. நீங்கள் தைரியம், இட்ஸ் லைக் நீங்கள் பர்ஃபெக்ட் கலவை. எப்படின்னா உங்ககிட்ட தைரியமும் இருக்கும், அதே சமயம் வந்து அன்பும் இருக்கும். கம்பேஷன் எல்லாத்துக்கும் தெரியும். ஈவு இறக்கம் அந்த மாதிரி விஷயங்கள். இதனால தான் பிரபஞ்சம் வந்து உங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்க போகிறாங்க. காதலும் உள்ள வருது, கரியரும் உள்ள வருது. ஸோ நீங்கள் எதெல்லாம் நடக்காது அப்படின்னு நினச்சிங்களோ அதெல்லாம் தான் நடக்க போகுது. நீங்கள் அதெல்லாம் பாசிபிளே இல்லை, அதெல்லாம் இம்பாசிபிள் அப்படின்னு நினச்சிங்களோ எல்லாமே பாசிபிள். நீங்கள் வந்து இம்பாசிபிளை ஐஎம் எடுத்துகிட்டு பாசிபிள் அப்படின்னு மாற்ற போகிறீங்க. ஐ எம் பாசிபிள் அப்படின்னு மாற்றிக்கோங்க. ஸோ யூ கேன் டைப் இட். இட்ஸ் நாட் இம்பாசிபிள், ஐ எம் பாசிபிள் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். இந்த எனர்ஜியை கிளைம் பண்ணுங்கள். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பயந்தான் இருக்கக்கூடாது. பயம் என்ன அப்படின்னு பார்த்தா, நான் சொன்ன மாதிரி இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி. எல்லோரும் உடனே வந்து விருச்சிக ராசியை மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. அந்த குணம் இருக்க ஒரு கொடூரமான ஒரு ஜீவன், ஜந்துன்னு கூட சொல்லிக்கலாம். அவங்க தான் வந்து உங்களோட எனர்ஜியை வந்து இந்த மாதிரி திருடணும்னு பார்க்குறாங்க. பட் இப்போ பார்த்தீங்கன்னா ரீட்டைல் தெரப்பிக்கு வரும். நீங்கள் வந்து பொட்டி பொடுக்கெல்லாம் கட்டிட்டு கிளம்பிட்டீங்க. நீ என்ன வேணால் பண்ணிட்டுரு, நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு. ஸோ நீங்கள் இந்த மாதிரி வந்து கற்பனையெல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. உங்களோட வேலையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். உங்களோட காதல் வாழ்க்கையில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டூ வாட் யூ நீட் டு டூ. கன்க்ளூஷன்ஸ் ஆர் வித்தின் ரீச். பிரபஞ்சம் சொல்லிட்டாங்க, நீங்கள் எதிர்பார்க்குற விடை உங்கள் கைகளில் தான் இருக்குது. இங்கே பாருங்கள், ஃபுல் மூன் இன் எக்லிப்ஸ், ஃபுல் மூன் எக்லிப்ஸ். ஓகே, இங்கே பாருங்கள், ஒரு சந்திர கிரகணம் நடந்தது அப்படின்னா என்ன ஆகும், கொஞ்சம் நேரம் வந்து இருட்டாக இருக்கும், அதுக்கப்புறம் வந்து வெளிச்சம் வந்துடும். அந்த மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையில் இந்த ஸ்கார்பியன் எனர்ஜி உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினச்சி அவங்க பண்ணுற விஷயங்கள் வந்து உங்களை இன்னும் அழகாக்கும். எப்படி சந்திர கிரகணம் அந்த விடும்போது பார்த்திங்க அப்படின்னா ஒரு டைமண்ட் ரிங் வரும். அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து இந்த இருட்டுக்குள்ளே போய் வெளிச்சத்துக்கு வரும்போது அப்படியே டைமண்ட் மாதிரி மிளருவீங்க. ஸ்லைக்க வைரக்கட்டி, வைரம் வந்து கறி வந்து இருட்டில் தான் இருக்கும், அதுதான் வந்து பின்னாடி வைரமாக மாறுது. நீங்களும் உங்களோட இந்த பிரச்சனையும் அப்படி தான். நீங்கள் வந்து இருட்டில் இருக்கீங்கன்னு நினச்சிக்க தேவையில்லை. இது வந்து நீங்கள் வைரமாக மாறிக்கிட்டு இருக்கீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எந்த குறையுமே இருக்காது. இதுதான் நீங்கள் நடக்காதுன்னு நினச்சது, அது கரியரில் நடக்காதுன்னு நினச்சது, காதல் வாழ்க்கையில் நடக்காதுன்னு நினச்சது எல்லாமே இனிமேல் நடக்க போகுது. நடக்காதது எல்லாமே நடக்கும். கவலையப்படாதீங்க. ஜெய் சரம். காட் பிளஸ் யூ.